கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 நாட்களாக கர்த்தர் உபவாசத்தை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். உபவாசத்தின் காரியங்களை அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபவாசிக்கிறோம், எப்படி உபவாசம்னா என்ன, உபவாசத்தின் நாட்களில் நம்முடைய காரியங்கள் எப்பேற்பட்டதாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாட்களில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் வேதாகமத்தில் ஒரு சிலர் உபவாசம் எடுத்திருக்கிறாங்க. அந்த உபவாசத்தின் போது அவங்களுக்கு என்ன காரியங்கள் நடந்தது, அதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உபவாசத்தின் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிற காரியங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. சொல்லுகிற வசனங்களை நீங்க கவனமாக கேளுங்க. முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீடுகளிலே நீங்க மறுநாளில் உட்கார்ந்து செபிக்கும் பொழுதோ உபவாசிக்கும் பொழுதோ அந்த வசனங்களை எல்லாம் நீங்க உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளும் வேதத்தை தியானத்திற்கென்று யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோவேல் புஸ்தகத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்றார், அதனால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடு கூட நீங்க எப்படி என்னை தேட வேண்டும் என்று சொன்னால் அழுகையோடும் புலம்பலோடும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னை தேடுங்க. எப்படி தேடணுமோ அதுவும் என் முழு இருதயத்தோடும் என்னை நீங்க என்ன பண்ணணும், தேடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. முதலாவது ஆண்டவர் உபவாச நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக மனம் இறங்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கிறதே ஒரு வேண்டுதலின் வைத்து தான் நம்ம உபவாசிப்போம். சும்மாலாம் யாரும் உபவாசிக்க மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், ஏதாவது ஒரு காரியம் எனக்கு கைகூடி வரணும், ஜெபிச்சேன் இந்த காரியம் நடக்கல, அதனால நான் உபவாசித்து இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த உபவாசத்தோடு கூடிய எப்படி உபவாசிக்கணும்னா அழுகையோடு, அழுகையோடு உபவாசம், புலம்பலோடு கூடிய உபவாசம். அது எப்படி இருக்கணுமா, உங்க உபவாசம் முழு இருதயத்தோடு, என் முழு இருதயமும் யாருக்கிட்ட இருக்கணும், கர்த்தரிடத்துல இருக்கணும். ஆண்டவரை நோக்கி மாத்திரம்தான் பார்க்கணும். உபவாச நாளில் உங்கள் இருதயம் யாரை நோக்கி இருக்கணும், கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கணும். உங்க இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. உபவாசிக்கிறோம் சொல்லி ஆண்டவரே சன்னதியில வந்து உக்காந்துட்டு ஜெபிக்கிறோம்னு சொல்லி உக்காந்துட்டு அந்த நேரத்துல எவைகளையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காது. நம்முடைய எண்ணங்கள் உட்கார்ந்து இருக்கிறதால இங்க உட்காந்துருப்போம். ஆனா எண்ணங்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்கெங்கயோ போகும், என்னென்னமோ காரியங்கள் மண்டையில ஓடும். அப்பேற்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அந்த நேரத்துல உங்களை திசை திரும்புகிற எல்லா காரியங்களையும் நீங்க என்ன பண்ணணும், ஓரம் வைத்து விடணும். உங்க சிந்தைகளை முதலாவது ஒருமுகப்படுத்துங்க. எவைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட உங்களை முழு இருதயத்தோடு ஜெபிக்க விடாம தடுக்குதோ எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, கட்டி ஜெபம் பண்ணுங்க. முதலாவது ஆண்டவரே என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும், முழு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். உபவாசத்துல முதலாவது நீங்க நல்லா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், உங்க முழு இருதயத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுதோ இல்ல உபவாசிக்கும் பொழுதோ இல்ல ஆண்டவரை ஆராதிக்கும் போதோ தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுதோ முதலாவது நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்படணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா? உங்ககிட்ட இருக்கிற பொண்ணையோ வெள்ளியோ வெண்கலத்தையோ உங்க வீட்டையோ பங்களாவையோ காரையோ எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரா? இல்ல, உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் இருதயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்னது
அவர் பார்த்துக் கொள்வார். அதை தான் நம்ம பெருமை செய்யோட பாடினார் இல்லையா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடுமை ஆராதிப்பேன். நம்முடைய காரியங்கள் அதுதான். ஆண்டுடைய சமூகத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க இருதயத்தை முழுவதுமாய் அவருடைய சமூகத்துல ஊற்றி ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும். எப்படி அழுக வரும் சொல்லும் பார்ப்போம். அழுக சும்மா வந்துருமா? நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னால முடியல அப்படின்னும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன வரும்? அழுக வரும். அப்ப என்னால முடியல அப்படின்னா யாரால முடியுமோ அவங்க கிட்ட தான் நம்ம போய் கேட்போம். என்கிட்ட ஒரு உதவி என்னால செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னை விட யார் அதிகமா உதவி செய்வாங்களோ அவங்கள தேடி போகிறோம். அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் பதில் சொல்லுகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீ ஆண்டவர்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க, உங்களை தான் நாங்க நம்பி வந்திருக்கிறோம், உங்களை தான் நாங்க வந்திருக்கிறோம், நீங்க இல்லைன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட நம்ம கெஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். ஏன் அதை ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம்? என் அன்பையா அருமையான தேவ சகோதர சகோதரிகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் ஊற்றுங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஜெபிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை யாரையும். நீங்க ஜெபிக்கவே இல்லை, ஆண்டோட சமூகத்துல உட்காரவே இல்லை, வேத வாசிக்கல அப்படின்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே செய்கிறோம். ஆனால் அதை நேர்த்தியாய் செய்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வியாய் நம்மளுக்கு காணப்படுகிறது. அப்போ நான் எப்படி ஜெபிக்கணும்? நான் என் முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது என் முழு இருதயத்தோடு நான் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். என் சிந்தைகளை ஒருமனப்படுத்தணும். முதலாவது தேவ சமூகத்துல உட்காரும் போது நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஏசப்பா, என் இருதயத்தை உமக்கு நேராக அர்ப்பணிக்கிறேன், என் சிந்தையை ஒருமைப்படுத்துங்க. பிசாசு வான மண்டல சேனாதிபதிகள் நான் என்ன பண்றேன்? கட்டுகிறேன்னு சொல்ல. ஏன்னா உன் சிந்தைகளை எங்கேயாவது கொண்டு போயிடுவோம். உட்கார்ந்துருப்போம், 1 மணி நேரம் ஜெபிச்சிருப்போம். ஆனால் யோசித்து பார்த்தா நீ எதை ஜெபிச்சோன்னே தெரியாது. ஏன்னா நம்முடைய சிந்தைகள் அந்த அந்தரத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? உலாத்தி கொண்டிருக்கோம். பிசாசு நம்மளை எப்படியாவது ஜெபிக்கும் போது தான் ஏதாவது ஃபோன் வரும், ஏதாவது யாராவது அந்த நேரத்தில் தான் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க, அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு வேலை வரும், அந்த நேரத்தில் தான் யாராவது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவைகள் எல்லாம் பிசாசு ஏற்படுத்துகிற காரியம். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? முன்பதாக கட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்க போகிறேன், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் ஜெபிக்க போகிறேன், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் முழு இருதயத்தை உமக்கு நான் ஊற்றி ஜெபிக்கணும், உங்களை நான் களி கூறணும், உங்களோட நான் என்ன பண்ணணும்? அழுது ஜெபிக்க போகிறேன், என்னை என்ன பண்ணக்கூடாது? யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் இருதயம் உமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாம எப்படி ஜெபிக்கணும்? உங்க முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அழுகையை ஊற்றி உங்க இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாகவே உங்க கண்களில் இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆண்டவர் உங்களை தொட ஆரம்பித்தாலே உங்களை அறியாமலே நீங்க அழுவீங்க. உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிறோம்னு சொல்லி என்னென்னமோ ஜெபங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்களோ நினைச்சு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பாருங்க, நிச்சயமாகவே உங்க ஜெபங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார். அன்னாள் என்ற ஒரு மகள் இருந்தான் இல்லையா? அவள் தேவாலயத்துல போய் எப்படி ஜெபிச்சா? தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தா, அழுது ஜெபித்தா, முழு இருதயத்தோடு ஜெபித்தா. என்ன, அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவரே, எனக்கு பிள்ளை நீங்க மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு பிள்ளை யாரால தர முடியும்? சமூகத்துல தான் எனக்கு பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தான், நம்பினான், புலம்புன ஆண்டோட சமூகத்துல அவன் இருதயத்தை ஊற்றி. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் மாத்திரம் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்படியா அவனுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றினான். அவன் முழு இருதயத்தோடு ஜெபித்தார், அழுகையோடு ஜெபித்தார், புலம்போடு ஜெபித்தார். அவளுடைய அழுகையை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொல்ல, அண்ணாலை சொல்ல, ஆண்டவர் அழுகையை என் துருத்தில் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தில வைத்திருக்கிறார். நீங்க விடுகிற கண்ணீரை ஒவ்வொன்றும் அவருடைய சன்னதியிலே வந்து எட்டி இருக்கிறது. ஒன்றுக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார், வேஸ்டாவே விட மாட்டார். நீங்க விடுகிற கண்ணீர்
எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? அதற்கேற்ற பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அழுகையோடு புலம்பலோடு உங்க முழு இருதயத்தை என்ன பண்ணோம்? ஊற்றி செபிக்கும் பொழுது 13வது வசனம் சொல்லுது, 12ஆம் வசனத்திலே முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்றார் ஆண்டவர். என்ன பண்ணணுமா? அவர் பக்கமாய் திரும்பணும். அப்படின்னா ஆங்கிலத்துல ரிப்பன்டன்ஸ் சொல்லலாம். அப்படின்னா மனம் திரும்புங்க. எப்படி மனம் திரும்பணும்? ஆண்டவருக்கு நேராக திரும்புவதாக காணப்படணும். அப்ப ஆண்டவர் திரும்புங்கள் சொல்றாங்க. நம்முடைய திரும்புதல் வேற எங்கேயோ இருக்குது. ஆண்டவர் சொல்லி என் பக்கமா திருங்க. 13ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து. எப்படி ஜெபிக்கணுமா? உன் வஸ்திரத்தை கிழிச்சு ஜெபிக்கிற மாதிரி எதை ஜெபிக்கணுமா? உன் இருதயத்தை கிழித்து ஜெபிக்கணும். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? நான் சொல்றப்ப வைராக்கியமா நீ ஜெபிக்கணும். உன் வஸ்திரத்தை அல்ல, உன் இருதயத்தை கிழித்து ஜெபிக்கணும். அவருடைய சமூகத்துல ஆண்டவரே என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். இரண்டாவது என் இருதயத்தை எப்படி கிழித்து, ஆண்டவரே வஸ்திரங்களை அல்ல என் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் கிருபையுள்ளவர். அவர் என்னது? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை கிழித்து ஜெபம், மேலோட்டமா செபித்துட்டு போறதல்ல. இந்த 4ஆம் நாள் இன்றைக்கு இந்த 4ஆவது நாளை நாங்கள் முடிக்க போகிறோம். உபவாச நாளில் இந்த 4ஆம் நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த 4 நாட்கள் எப்படி போனோம்னே தெரியல. ஆண்டவர் அப்படியாய் நம்மை நடத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த 4ஆம் நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயத்தை கிழித்து ஜெபம். கிழித்துனா வீட்டுக்கு போய் கையை விட்டு கிழிக்கிறது இல்லை. அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஊற்றி உங்கள் இருதயத்தை ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணுமா? பார்க்கணும். அப்படின்றது தான். மனம் கசந்து அழுங்க, அவர்கிட்ட புலம்புங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட அழுலனா மனுஷங்க கிட்ட நிச்சயமாய் அழுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட அழுகிறதற்கு நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா மனுஷங்க முன்னாடி வெட்கப்படுறதுக்கு தயாராகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் மனுஷன் முன்னாடி அழக்கூடாது, மனுஷன் முன்னாடி வெட்கப்படக்கூடாது, மனுஷன் முன்னாடி நான் கேவலப்பட்டு நிற்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக அழுது தீர்த்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அழுது தீர்த்து பாருங்க. உங்க கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து உங்கள் கண்ணீருக்கு ஏற்ற பதிலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பக்கமாய் திரும்புங்க. அதுதான் சொல்றாரு. வேதாகமத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பண்ணின முதல் பிரசங்கம் அதுதான், மனம் திரும்புங்கள். 12 சீஷர்களும் பிரசங்கம் பண்ண காரியங்கள் மனம் திரும்புங்கள். பவுல் பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கமோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லிதான் எல்லாருமே பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ நீங்களும் நானும் இந்த நாள்ல, இந்த உபவாச நாளில், இந்த வருஷத்தின் கடைசியில், இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வாரம் தான் வருஷம் இருக்கு. இதுக்குள்ளாக நான் மனம் திரும்பணும். என் மனதை நான் ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும், அவர் பக்கமாய் திரும்பணும். என் இருதயத்தை ஊற்றி செபிக்கணும், அழுகையோடு செபிக்கணும், புலம்பலோடு செபிக்கணும், என் முழு இருதயத்தோடு செபிக்கணும், என் இருதயத்தை கிழித்து செபிக்கணும். ஒருவேளை இந்த 3 நாள் 4 நாள் நீங்க எப்படி செபிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியா நாளைக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது இந்த வசனங்களை சொல்லுங்க. அப்பா, என் இருதயத்தை ஊற்றி நான் செபிக்கிறேன், என் இருதயத்தை கிழித்து செபிக்கிறேன். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு சொல்லிக்கிறேன், அழுகையோடு சொல்லிக்கிறேன், புலம்பலோடு சொல்லிக்கிறேன். என் அழுகையை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் புலம்பலை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடு செபிக்கிறேன், என் இருதயத்தை கிழித்து செபிக்கிறேன். இந்த ஜெபங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி செபித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபங்களை
அவர் கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த முதல் காரியத்திலிருந்து கற்றுக்கொண்டது ஒரு 3 காரியங்கள். முதலாவது, அழுகையோடும் புலம்பலோடும் ஜெபம் பண்ணுங்க. 2வது காரியம், முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. 3வது காரியம், அவர் பக்கமாய் திரும்பி இருதயத்தை கிழித்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்தாங்க. எவ்வளவு வைராக்கியமா சொல்றான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்தே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம ஜெபிக்கும் பொழுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்பார். ஹல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க ஜெபம் 100 out of 100. உங்களுக்கு என்னது, 100 மார்க். உங்கள் ஜெபத்தை முழுமையாக கேட்கப்படுது என்று சொல்லி ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படிலாம் ஜெபிக்கணும்னு இந்த உபவாசம் நல்ல ஆண்டு கத்து தர்றாரு பார்த்தீங்களா? எப்படிலாம் உங்க ஜெபங்களை கேட்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி தர்றாரு பார்த்தீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அவர் கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இப்படியா உங்க ஜெபங்களை சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. உங்க ஜெபங்களை மாற்றுங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி தராரோ அப்படியாய் ஜெபித்து ஆண்டவருடைய காரியங்களை நீங்க செய்யமாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 2வது காரியம், எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். என்னுடைய இன்சிடென்ட் நம்ம பார்க்க போகிறோம். நேரம் இருந்தால் மற்ற காரியங்களை பார்ப்போம். இல்லைன்னா நாளைய தினத்தில் இதுக்குரிய காரியங்களை நாம் பார்ப்போம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி சொன்னால். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ராஜா என்ன பண்ணிட்டாரு, முத்திரை போட்டாரு. அவ்வளவுதான், ஜனங்களே என்ன பண்ணணும், போட்டு தள்ளினோம்னு நினைக்கும் போது எஸ்தர் தன் ஜனங்களுக்காக என்ன பண்றா, போராடுகிறார். ஹல்லேலூயா. தன் ஜனங்களுக்காக போராடுகிறார். எப்படி? தன் ஜனங்களுக்காக போராடுகிறார். சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லலாமா? தன் ஜனங்களுக்காக போராடினார். உங்க ஜனங்களுக்காக நீ எப்ப போராட போறீங்க? உங்களுடைய ஜனங்களுக்காக, உன்னுடைய குடும்பத்தாருக்காக, உன்னுடைய ஊர் மக்களுக்காக, உங்க தேசத்தின் பிள்ளைகளுக்காக நீங்க எப்ப ஜெபம் பண்ண போறீங்க? அவன் எவ்வளவு சொல்றா பாருங்க, வைராக்கியமா சொல்றா, செத்தாலும் சாகுறேன்னு பரவாயில்ல, ஆனால் நீங்க என்ன பண்றேன், ஜனங்களை விடுவிக்கும்படியாய் இதை செய்யுங்கள் என்று சொல்லி என்ன பண்றா, 3 நாள் உபவாசம். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணும் போது அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். எப்படி? முதலாவது காரியத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். 2வது தன் ஜனங்களுக்காக அவள் உபவாசம் இருந்தாள். அவள் தன் ஜனங்களுக்காக என் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவள் என்ன பண்ணிருக்கிறா, செபித்திருக்கிறா. முதலாவது காரியம், தன் தேசத்துக்காக அள்ளும் பகலோ விடுதலைக்காக ஒரு வைராக்கியத்தோடு அவர் செபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்போ உங்க ஜனங்களுக்காக வைராக்கியத்தோடு போராட போகிறீங்க? உங்க ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக எப்போ போராட போகிறீங்க? உங்களுடைய ஜனங்களின் விடுதலைக்காக நீங்க எப்போ அதுக்காக ஃபாஸ்டிங் எடுக்க போகிறீங்க? யோசித்து பாருங்க. எஸ்தர் தனக்காக ஃபாஸ்டிங் எடுக்கல. யாரு? தனக்காக ஃபாஸ்டிங் இருக்கல, தன் குடும்பத்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கல, தன் ஜனங்களுக்காக உபவாசித்தா. தேசத்தில் பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரங்களை பாருங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் அநேகர், ஏன் நீங்களோ நானுமே, என் குடும்பம் எனக்கு என் ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நீங்க கற்றுக்கொள்ளுங்க, உங்க ஜெபிக்கிற ஜனங்களில் இதை சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே,
என் ஜனங்களின் ரட்சிப்பின் பாதைகளுக்காக, என் ஜனங்களின் விடுதலைக்காக நான் என்ன பண்றேன்? உபவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க ஜனங்களுக்காக உபவாசிங்க, உங்க ஜனங்களுக்காக போராடுங்க, உங்க ஜனங்களின் விடுதலைக்காக உபவாசம் எடுங்க. 150 கோடி ஆயிட்டோம். ஆனால் இன்னும் அதுல ஒரு 10% கூட இன்ற வரைக்கும் நம்மளால பார்க்க முடியல. 10% கூட நீங்க கிறிஸ்தவர்களை பார்க்க முடியல. ஏன் இவ்வளவு எழுப்புதல் நாட்டுல? எங்கெங்கயோ எவ்வளவு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது, எழுப்புதல் கூட்டம், சுவிசேஷ கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டங்கள் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு நடக்கல. ஆனால் இந்த தேசத்துக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி எஸ்தர் சொன்னால வைராக்கியமாய் பகலும் புஷ்டியாமல் குடியாமல் இருந்து உபவாசம் பண்ணி என் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவள் ஒரு வைராக்கியமா செபித்தாலும் அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணணும்? வரணும். தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஜீவனை பொருட்படுத்தாமல் தன் ஜனங்களுக்காக போராடினான். எப்படி? தன் ஜீவனையே பொருட்படுத்தாம தன் ஜனங்களுக்காக அவர் போராடினார். எத்தனை பேர் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்கு, நம்ம நாட்டுக்காக, நம்ம கிராமத்துக்காக, இந்த கிராமம் நம்முடைய கிராமத்தின் ரட்சிப்புக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? யோசிப்பாங்க. தேசத்தை விடுங்க, முதலாவது தன் வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்களாக பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஊர் மக்களுக்காக எத்தனை பேர் ரட்சிப்பின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம்? யோசித்து பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை எஸ்தரை போல ஒரு வைராக்கியம், உபவாசம். என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களின் விடுதலைக்காக நான் என்ன பண்ணுவேன்? உபவாசத்து ஜெபம் பண்ணி அதில் நான் என்ன பண்ணுவேன்? ஜெயம் எடுப்பேன். என்னை கொண்டாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, என் ஜனம் என்ன பண்ணணும்? ஒரு விடுதலை அடையணும். இனி வரும் நாட்கள் அப்படிதான். ஜனங்களுக்காக நம்ம உபவாசிக்கணும், ஜனங்களுக்காக போராடணும், அவங்களுக்காக ஜெபிக்க காரியங்கள் இன்னும் அதிகமாய் நம்ம செயல்படுகிற காரியங்கள் இன்னும் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. என் ஜனமே, உங்கள் இருதயங்களை மாற்றுங்க, உங்கள் ஜெபங்களை தேசத்தின் பக்கமாய் மாற்றுங்க. இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், இந்த வருஷத்தின் நாட்கள்ல வந்திருக்கிறோம். எஸ்தர் எப்படியாய் தன் ஜனங்களுக்காக போராடினாலோ அப்படியாய் போராட்ட குணமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இந்த நாள்ல மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நல்லது. நம்ம குடும்பத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது. நமக்காக ஜெபிக்கிறது நல்லது. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது நல்லது. நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆனாலும் இவைகளுக்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டு இருந்தால் எப்பொழுது நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம், நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம், நம்முடைய தெருக்களுக்காக ஜெபிக்க போகிறோம், நம்ம கிராமங்களுக்காக எப்பொழுது ஜெபிக்க போகிறோம், நம்ம சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்காக எப்பொழுது ஜெபிக்க போகிறோம், நம்முடைய ஜனங்களின் விடுதலைக்காக எப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம்? சிந்தித்து பாருங்க. இந்த மாலை வேளையில உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, எஸ்தரை போல நான் என்ன பண்ணணும்? என் ஜனங்களுக்காக அல்லும் பகலும் நான் ஜெபிக்கணும். அவள் ஒரு மேற்படி போய் என் சிவனே போனாலும் பரவாயில்ல, என் ஜனங்களின் ரட்சிப்புக்காக நான் என்ன பண்ணணும்? இந்த கடைசி நாட்களில் நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், போராடணும், வைராக்கியமாய் போராடணும். அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்ட குணங்களை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல நிச்சயமாகவே கேளுங்க, கர்த்தர் கொடுப்பா. நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலம் உங்களுக்காக ஜெபிப்பீங்க? உங்களுக்காக ஒருத்தர் ஜெபித்தது நிமித்தமாக தானே இன்றைக்கு நீங்களும் நான் இந்த சபையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? உங்களுக்காக என்னையும் நேசித்தது நிமித்தமாக தானே அவர்கள் ஜெபித்தார்கள். அப்படியா? நீங்களும் நானும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக அவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எஸ்தரை போல வைராக்கியமா ஜெபிக்கணும். எஸ்தரை போல அந்த ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த வைராக்கிய குணம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன பண்ணும்? வர வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கடைசியா பாருங்க, மொர்தெகாய் எஸ்தர் என்ன சொன்னாலோ அதன்படியா செய்யத்தக்கதான காரியங்களை அவள் உருவாக்கினான். நாம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம
அந்த ஜெபிக்கிறவர்களை நம்ம தூண்டுகிறவர்களா இருக்கணும். ஜெபிக்கப்பட வேண்டியவங்களை நம்ம எழுப்பப்படணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் அநேகரை தூண்டி நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்க வைக்கணும். நீங்க மாத்திரம் ஜெபிக்கிறது அல்ல, நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை ஜெபிக்க தூண்டணும், செயல்பட தூண்டணும். எப்படி எஸ்தர் மொர்தெகாயை போய் இந்த காரியத்தெல்லாம் செய்யும் சொல்லி தூண்டி விட்டாலும், அப்படியா ஜெபிக்கிறவர்களை நீங்க தூண்டி விடணும், ஜெபிக்கப்படுகிறவர்களை நீங்க தூண்டி விடணும். தேசத்துல அநேக ஜெப குழுக்களை நீங்க தூண்டி விடணும். அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பணும். தூங்கி கொண்டிருக்கிற, விழிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை நீங்க தான் அனல் மூட்டி எழுப்பணும். முதலாவது உங்களை நீங்க அனல் மூட்டி கொள்ளுங்க. அடுத்து மற்றவர்களை நீங்க என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பணும். உபவாசம்னா அதுதான். நீங்க மாத்திரம் அல்ல, குடும்பம் மாத்திரம் அல்ல, உன் உபவாசம் எதை நோக்கி இருக்கிறது? இன்றைக்கு இந்த மாலை வேளை கற்றல் உங்களோடு என்னோடு திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிற காரியம், உங்களுடைய உபவாசத்தின் காரியங்கள் எவைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நம்முடைய உபவாசங்கள் எப்பேற்பட்ட காரியங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது? நமக்கு மாத்திரம் செபித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் செபித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜனங்களுக்காக எப்பொழுது செபிக்க போறோம்? நம்முடைய தேசங்களுக்காக எப்பொழுது செபிக்க போறோம்? இந்த காரியங்களுக்காக எப்பொழுது எஸ்தரை போல ஒரு வைராக்கிய குணமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ போகிறோம்? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவர்களெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள எஸ்தரை கொண்டு மொர்தெகாவை எப்படி செய்தார், அப்படியாய் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அநேக மொர்தெகாயை கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும்